உம்மாக பிழைக்கச் சென்ற யாக்கோப்பு பெருகச் செய்கிறவரே தேங்க்யூ அப்பா. பிழைக்கச் சென்றார் யாக்கோப்பு செய்தி எல்லாரும் சேர்ந்து உம்மாலாகும் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இப்ப ஏசையா ஏசையா glory 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 நன்றி அப்பா நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை உம்முடைய பிரசன்னம் இந்த சபையை மூடணும். உம்முடைய பிரசன்னம் தேங்க்யூ அப்பா. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை பிடித்து தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா. நீரை கண்டதால் glory glory பிடித்து தூக்கி விட்டு உம்மாலாகும் சொல்லுங்க ஏசையா ஏசையா ஏசையா. இப்ப அந்த நாமத்தை சொல்லுங்க ஏசையா ஹalleluya glory ஏசையா glory hallelujah சொல்லுங்க glory glory hallelujah சொல்லுங்க அற்புதம் நடக்கட்டும் உம்மாலாகும் எல்லாமாகும் எல்லாமாகும் என் குடும்பத்துல எல்லாமாகும் உம்மாலாகும் என் எதிர்காலத்துல எல்லாம் உம்மாலாகும் உம்மாலாகும். எங்க பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு எங்க பொருளாதாரத்துல எல்லாம் ஆகும் அப்பா. கானாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகும் சிறுவன் அங்கே சுதமானான் அந்நேரமே சிறுவனங்கே சுகமானான் சொல்லுங்க உம்மாலாகும் எல்லாம் தேங்க்யூ அப்பா ஜீசஸ். இப்ப ஏசையா ஏசையா மகிமை hallelujah glory ஏசையா thank you அப்பா hallelujah உம்மாலாகும் எல்லாம் ஜீசஸ் சொல்ல சொல்ல உடல்ல பல ஏசையா ஏசையா glory ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று 2 பிள்ளைகள் பெற்றெடுத்தாளே. மலடி எனப்பட்டவள் ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று 2 பெற்றெடுத்தாளே. இப்ப சொல்லுங்க உம்மாலாகும் எல்லாம் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஏசையா ஏசையா
நிறையட்டும். புது பலன் உண்டாகட்டும். சோர்வுகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில். In Jesus name. Thank you, Appa. Thank you, Appa. எலியாவின் வார்த்தையாலே சாரிவார் விதைவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. குறையலையே. எலியாவின் வார்த்தையாலே சாரிவார் விதைவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. எண்ணெய் மாவு குறையவில்லையே. ஓ எண்ணெய் மாவு குறையவில்லையே. சொல்லுங்க, எண்ணெய் மாவு குறையவில்லையே. ஓ எண்ணெய் மாவு குறையவில்லையே. மாலாகும் எல்லாமா ஜீசஸ் லோரேயா. இப்ப கூப்பிடுங்க, ஏசையா ஏசையா. Thank you, Appa. Thank you, Appa. Glory. 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 Malago. Elban Magudara. Ye Haba Sada. Sada Haba. Glory. Thank you, Appa. ஜெப வீரன் தானியேலை சிங்கங்களின் புகையினிலே சேதமின்றி காப்பாற்றினே. Thank you, Appa. Thank you, Appa. சேதமின்றி காப்பாற்றினே. இப்ப சொல்லுங்க, உம்மாலாகோ எல்லாம் மகதரா ஏ கபகதா. ஏசையா ஏசையா. Glory. 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 Oh ஏசையா. Magudara lara kabaka e barabaka sedara kamagudara kabaka bagadara lara ஆகாதது எதுவும் இல்லை. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. காட்டுங்க, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுங்க. சொல்லுங்க, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகி. அகிலம் அனைத்தையும். தேங்க்யூ அப்பா. ஆகாதது. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நம்முடைய வாய் இதான் பூரிக. இது சொல்ல சொல்ல, பாட பாட, துதிக்க துதிக்க கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. யோவேல் 2
18 பார்த்தோம், ஐராக்கியம் கொண்டு கடாட்சிப்பாருண்டு. அதுல 21 வசனம் சொல்லுது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே தேசமே பயப்படாத, பயப்படாத, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில வாழ்க்கையில சொல்லுங்க பெரிய காரியங்கள் செய்வார். ஏசாயா, ஹalleluya, ஓ ஏசாயா, ஹalleluya, சொல்லுங்க ஏசாயா, பெரிய காரியம், ஹalleluya, வாழ்க்கையில பெரிய காரியம். நீ காண்கிற கனவு, எதெல்லாம் ஏங்குறீங்க அதெல்லாம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. எதெல்லாம் என் வீட்டுல நடக்கணும், எதெல்லாம் என் உடல்ல நடக்கணும் என்ற ஏக்கமெல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏசாயா, ஏசாயா, glory, 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 glory. இன்னொரு விஷயம், ஏசாயா, ஏசாயா, thank you அப்பான்னு சொல்லுங்க. பெரிய காரியத்துல ஒரு காரியம்தான் அந்த 24, இந்த வருஷம் 24வது வருடம் தானே. 24 களங்கள் தானியத்தினால நிரம்பும். அப்படின்னா உங்க பேங்க் அக்கவுண்ட் பணத்தால நிரம்பும். உங்க பேங்க் அக்கவுண்ட் நிரம்பும். சொல்லுங்க நிரம்பும், 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 நிரம்பும். எந்த அளவுக்குன்னா வழிந்து ஓடுற அளவுக்கு, நீங்க அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு, வழிந்தோடுற அளவுக்கு, பல பேர் கொடுத்து உதவுற அளவுக்கு உங்களுடைய பேங்க் நிரம்பும், உங்க பொருளாதாரம் நிரம்பும். அதுதான் எக்காலம். ஏசாயா, ஓதுங்க பார்க்கலாம். ஏசாயா, ஓதுங்க. இன்னொரு விஷயம், ஏசாயா, glory, ஏசாயா, glory. நிரம்பும் வாழ்க்கையில வசனத்தால் நிரம்பும், எல்லாம் வழிந்து ஓடும். ஒரு பக்கம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் வசனத்தால் என் உள்ள நிரம்பும். அது பிறருக்கு ஆசீர்வாதமாய் வழிந்து ஓடும், பிறருக்கு அது ஊழியமாய் போகும். வசனம் நிரம்பும், வசனம் நிரம்பும். பிறர் வாழ்க்கைக்கு, பிறர் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா மாறும், ஆசீர்வாதமா மாறும். ஏசாயா, 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 thank you அப்பா. ஏசாயா, thank you அப்பா. ஏசாயா, thank you அப்பா. ஜோரா கை தட்டிட்டு ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். ஏசாயா, வல்லமை, வல்லமை, ஏசாயா, வல்லமை, வல்லமை. சக்கமகதர லக்கரகமகதர ஏசாயா, சத்தகமகதர ஏசாயா, கப்பகதர எக்கமகதர லரக்கமகதர. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, ஒரு நிமிடங்கள் பேசுங்க. நாமகதர லரக்கமகதர. ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் சொல்லுங்க. நிரம்பட்டும், உங்க பொருளாதாரம் நிரம்பட்டும், உங்க சுகம் நிரம்பட்டும். அபகதரலே மகுஷதகபகா ஏ பகதுருலோகமகா அதரகபரகா. திருப்தி அடைவீர்கள் இருக்கு அதே பகுதியில் 2:26 சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். பூமியில திருப்தியே ஜீசஸ் தான். கைது ஏசு இல்லாத வாழ்க்கை திருப்தி இல்லாத வாழ்க்கை, திருப்தி இல்லாத வாழ்க்கை. உங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஊத ஊத நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஊதிக்கிட்டு இருக்கோம். கிதியோன்கள் சேனைகளாய் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஊதி கொண்டிருக்கிறோம். இதான் பூரிக. ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த பூரி சாப்பிடுற வாய் தான் பூரிக. ஆமென். கைதட்டுங்க. பூரிக, 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 பூரிக.
பூரிகை. சில பேருக்கு பூரிகை என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்க. பூரிகை பூரிகை. இதுதான் அந்த வாய். ஆமென். சொல்லுவாங்க, வாய் இருந்தா வங்காள விரிகுடா போயிடலான்னு சொல்லுவாங்கல்ல. ஹல்லேலூயா. வாய் இருந்தா எதையும் சாதிக்கலாம், அதான் அர்த்தம். வங்காள விரிகுடா போயிடுவான்னு அர்த்தம். இந்த வாய், நம்முடைய வேதம் சொல்லுது, ஜீவன் உண்டாகும்படி ஜீவன் இந்த வாயின் வார்த்தையில தான் இருக்கு. அதனாலதான் கவனமா வாயின் வார்த்தை. அவிசுவாசமா சொல்லி சொல்லி அழிஞ்சு போயிடாதீங்க. விசுவாச வார்த்தையே சொல்லுங்க. பிறர் குறைய பேசி பேசி போயிடாதீங்க கீழே. நம்ம எக்காலம் ஊதிட்டு இருக்கோம். அதுதான் இந்த பூமியில ஜெயத்துக்கு உள்ள கர்த்தர் கொடுத்த நமக்கு ஒரு வாசல். அதனாலதான் வாசலே துதியா அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு வாருங்கள். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் நுழையுங்கள். நுழைஞ்சிட்டீங்களா? ஆமென். ஏசையா சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அதிசயமாய் நடத்துகிறவர் இன்னும் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், thank you அப்பா. Thank you அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலாகும் எல்லாமாகும். thank you அப்பா. எல்லாமாகும். ஜீசஸ், thank you அப்பா. எல்லாமாகும். glory, எல்லாமாகும். ஆகாதது thank you அப்பா. ஜீசஸ், ஆகாதது glory, மகிமை மகிமை. ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும். சொல்லுங்க ஏசையா, ஏசையா. ஹல்லேலூயா. glory, ஏசையா. glory, ஹல்லேலூயா. glory. ஏசையா. ஆமென். ஹல்லேலூயா. glory. ஏசையா. ஹல்லேலூயா. இன்னொரு விச கை தட்டுவோமா? ஏசையா. Thank you அப்பா. ஏசையா. Thank you அப்பா. Thank you. Thank you அப்பா. Thank you அப்பா. விசுவாசம் வந்தாலே ஜாய் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். ஆமென். சொல்லுங்க, விசுவாசம். விசுவாசம். அது எது? அதன் அடையாளம் என்ன? ஜாய். சொல்லுங்க, ஜாய். சொல்லுங்க, கைதட்டு சந்தோஷம் சொல்லுங்க. சந்தோஷம். அதான் விசுவாசம். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போவதில்லை. போவதில்லை. ஜாய் வந்துருச்சா? ஜாய் வந்துருச்சு. அப்படி சிரிங்க பார்க்கல, என்னைய பார்த்து அப்படி சிரிங்களே. ஆஹா, ஒண்டர்ஃபுல். சிரிப்பு வருதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஜோக்கா சொல்லுவேன், சிரிப்பு வந்தா செழிப்பு வந்துடும். ஆமென். செழிப்புனா பிராஸ்பர், பொருளாதார ஆசீர்வாதம். Yes, amen. சிரிங்க சிரிங்க. Amen. பிசாசு ஓடிடுவான். ஆமென். அழுதா ஓடி வருவான். அழுதா ஓடி வருவான். சிரிச்சா ஓடி போவான். சொல்லுங்க, ஆமென். அழுதா ஓடி வருவான். வாக்கா, நீ நம்ம பாட்டிக்கா அழுதுட்டே இருக்கா, காடேஸ்வர நம்ம அழுதுகிட்டே இருப்போம். அழுதா ஓடி வருவான், சிரிச்சா ஓடி போவான். இது நல்ல வெளிப்பாடு தான். கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஏசையா, சிரிச்சிட்டேன். ஏசையா. 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 Glory. ஏசையா. Glory. ஹல்லேலூயா. Thank you அப்பா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. Thank you அப்பா. எல்லா கவலை
கவலைகளும் மறைவதாக. ஆமென். நடந்ததை நினைச்சு கலங்காத, எஸ். நடந்ததற்கு நன்றி சொல்லு. ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், சீக்கிரத்தில் நான் காண்பேன். சீக்கிரத்தில் நீ காண்பா. அதனாலதான் கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் கர்த்தர் கைவிடமா. ஒரு கையை காட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ராணிக்கு மேலாக ஆணிக்கு மேலாக சோதிக்கப்பட சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். விடமாட்டா. விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், அதிலிருந்து தப்பிச் செல்ல வழி செய்வார். சொல்லுங்க, தாங்கிடும் பலன் தருவார், பிரச்சனை இருந்து தப்பி தப்பிச் செல்ல செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி வழி செய்வார், சீக்கிரத்தில் தப்பி செல்ல. வழி செய்வார். அதனாலதான் கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. தேங்க்யூ அப்பா, கலங்காதே மகனே, தேங்க்யூ அப்பா. கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் இயேசு கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜீசஸ், ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஆமென். தேங்க்யூ அப்பா, thank you அப்பா, தேங்க்யூ அப்பா, thank you அப்பா. ஜீசஸ், ஜீசஸ், ஹalleluya சொல்லுங்க. சந்தோஷம் வந்துருச்சா? ஆமென். இன்றைக்கு தேதி 24 34 44 34 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. நீங்க நீதிமான்கள் தானே? ஆமென். கை வைத்து சொல்லுங்க, ஆமென். கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய கண்கள் என் மேல என் மேல ஆ, நோக்கமா இருக்கிறது. அத ஊக்கமா சொல்லுங்க. ஊக்கமா சொல்றோம். ஆ. கர்த்தருடைய கண்கள் ஆ. எங்கள் மேல ஆ. நோக்கமா இருக்கிறது. நான் நீதிமான், நான் நீதிமான், நீதிமான். நீதிமான். கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் என் மேல நோக்கமா இருக்கிறது. அதனாலதான் எல்ரோயி, எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுங்க, எல்ரோயி, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கை உயர்த்தி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி. தேங்க்யூ அப்பா, நன்றி. உம்முடைய கண்கள் என்னை பார்க்கிறது. கோடி கோடி நன்றி. அவருக்கு பெயரை மறவாமல் நினைப்பவரே. சொல்லுங்க, மனதார நன்றி சொல்வேன். அப்பா, இந்த குடும்பத்தை மறவாமல், நினைப்பவரே. எங்கள் சபையை மறவாமல் மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ நடத்தினீரே. தேங்க்யூ அப்பா. இரவும் மகளும் ஜீசஸ் நினைந்து இதுவரை நடத்தினீரே. நடத்தினீரே. கை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி. ஆமென். ஆமென். கோடி கோடி நன்றி
நன்றி நன்றி. Glory, glory, glory. கோடி கோடி நன்றி Amen. சொல்லுங்க, நீதிமான் நீதிமான் இயேசு எனக்குள்ள, இயேசு எனக்குள்ள என் பாவத்திற்காக என் பாவத்திற்காக சிலுவையிலே சிலுவையிலே மரித்து மரித்து நான் நீதிமானாகும்படி நான் நீதிமானாகும்படி உயிர்த்து உயிர்த்து இன்றைக்கு இன்றைக்கு நெஞ்சில் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ளே அதனாலதான் நீதிமான் ஆயிட்டேன். ஆமென். ஏசையா ஏசையா ஏசையா. Glory, glory. ஏசையா Jesus, ஏசையா. ஏசையா ஏசையா நீதிமான் நான், நீதிமான் நான், தாளை கழுவப்பட்ட நீதிமான் நான், நீதிமான் நான், நீதிமான். இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இப்ப மேல சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானா. நீதிமானா நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமானா சொல்லுங்க, நீதிமானா Thank you, அப்பா. நீதிமானா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமானா. அந்த நிச்சயத்தோட உங்க வீட்டுக்கு அனுப்ப விரும்புறோம். ஆமென் எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமென். அதனால நீதிமானாகத்தான், ஆமென் நீதிமானா இருப்பதால தான் அந்த 14:34-16 சொல்லுது. நீதிமான் கூப்பிடும் போது 16 கர்த்தர் கேட்டு ஆமென் அவர்களை 17 அவர்களை நீதிமான்கள் கூப்பிடும் போது சொல்லுங்க, கூப்பிடுறப்பா கூப்பிடுறப்பா கூப்பிடுறப்பா. கூப்பிடுறப்பா. கர்த்தர் கேட்டு கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இப்ப சொல்லுங்க, எல்லா உபத்திரங்களுக்கும் எல்லா உபத்திரவங்களும் நீங்களாக்கி விடுகிறேன்னு சொல்லுங்களேன். நீங்களாக்கி விடுகிறீர். எந்த உபத்திரத்தோட வந்தீங்களோ அந்த உபத்திரத்திலிருந்து இப்பொழுதே ஆமென் அற்புதம் செய்வாராக. ஆமென். குறிப்பாக உடல்ல வர்ற உபத்திரவத்தில் இருந்து அப்படியே கட்டளை கொடு இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் இருந்து கர்த்தர் நீர் தருகிற விடுதலைக்காக நன்றி அப்பா. ஆமென். நீர் தருகிற விடுதலைக்காக நன்றி அப்பா. ஆமென். நீர் தருகிற சுகத்துக்காக நன்றி. ஆமென். உச்சன் தலை முதல் உள்ள காலை இருக்கிற எந்த ஒரு பலவீனமாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டளை இடுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையினால சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் வார்த்தையினால சுகம் உண்டாகட்டும். நாங்கள் சுகத்தை கூறுகிறோம், சுகத்தை கூறுகிறோம், விடுதலையை கூறுகிறோம். விடுவிக்கிறதற்காக நன்றி அப்பா. சுகப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. ஆரோக்கியத்தை தருகிறதற்காக நன்றி. சௌக்கியத்தை தருகிறதற்காக நன்றி. சொல்லுங்க, இந்த குளிர்காலம் வந்தாலே கொஞ்சம் உடல் பாதிப்போம், ஆனா ஜெயிச்சிருவோம். சொல்லுங்க, ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, வயது கூட கூட எனக்கு பலன் ஆரோக்கியம் கூடுதுன்னு சொல்லுங்க. ஆமென். ரக்கபாகதரா. வயதை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. வயதுக்கேற்ப பலன். ஆமென். பலன் பலன். பலன் பலன். இயேசு எனக்குள்ள, இயேசு எனக்குள்ள பலன். பலன். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, உம் வல்லமையால் சுகமா, உங்க வார்த்தையால் சுகமா, உங்க தழும்புகளா, சுகமா, உங்க தயவினா, சுகமா. இயேசையா ரட்சகரே சுகம் தரும். சொல்லுங்க சொல்லுங்க, சுகத்தை கூறுகிறேன். என் பிள்ளைகளுக்கு சுகத்தை கூறுகிறேன். என் தகப்பனே சுகம் தரும் என் தகப்பனே, சுகம் தரும் என் தகப்பனே. இன்னொரு விசவும் வல்லமையால் சுகமா,
உம் வார்த்தையா உம் தழும்புகளா எந்த பலவீனம் ஹalleluya சுகர் நார்மலாவதாக கட்டளை கொடுக்கிறேன். உடல் ஒவ்வொரு உடலிலும் சுகர் நார்மலாவதாக, பிபி நார்மலாவதாக, இந்த குளிர் எதையும் பாதிக்காதபடி தகப்பன் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் பிறருக்கு சுகத்தை கூறுவோம், ஜெபித்து சுகத்தை கொடுப்போம். இந்த நாட்கள்ல சுகமா இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். உங்களுக்கு நீங்களே கைதட்டி நான் சுகமா நிக்கிறேன். நல்லா சிரிச்சுக்கிட்டு நான் சுகமா இருப்பேன். இந்த நாட்கள்ல எந்த நோயும் மேற்கொள்ளாது, எந்த பேயும் மேற்கொள்ளாது. காரணம் நீதிமான் கூப்பிடும் போது எல்லா உபத்திரங்களும் நீங்களாக்கி விடுகிறார். தேங்க்யூ அப்பா. அப்படியே ஒரு நிமிஷம் முழந்தால் படியிட்டு பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. க்ளோரி க்ளோரி. பலவீன மழை பெய்தா இல்ல தந்தீரையா. சொல்லுங்க சுகமானே. தேங்க்யூ அப்பா. சுகமானே என் குடும்ப மருத்துவ ஜீசஸ் சுகமானே சுகமானே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. மருத்துவ நன்றி நன்றி ஜீசஸ். கோடி கோடி பர்கபக சதக பகதரலகரகபா. தேங்க்யூ அப்பா. இந்த நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வளர்வேன் சொல்லுங்க. வளர்வேன். பனையை போல, கேதுருவை போல நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். இப்ப இருக்கிறபடி இருக்க போறதில்ல. நீதிமான். சங்கீதம் 92:12 சொல்லுங்க. 92:12. ஹalleluya. நீதிமான் பனையை போல, கேதுருவை போல செழித்து வளருவான். சொல்லுங்க. நான் செழித்து வளருவேன். இப்ப இருப்பதை போல இல்ல. இன்னும் மேலும் வளர்வே. நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. அதுவும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன் நான் செழித்திருப்பேன். தேங்க்யூ அப்பா. 14 கர்த்தர் உத்தமர் என்று அறிக்கையிடுவேன். கண்மலை என்று ஊரெல்லாம் சொல்லுவேன். 15 முதிர் வயதானாலும் கனி கொடுப்பேன். புஷ்டியாயிருப்பேன். பசுமையாயிருப்பேன். முதிர் வயதுக்காரன் எழுதினதுனால அப்படி எழுதி இருக்கிறார். நம்மலாம் வயதானாலும் சொல்லுங்க. வயதானாலும் கனி தருவேன். பசுமையாயிருப்பேன். கனி கொடுப்பேன். இந்த 3 கனி லவ், ஜாய், பீஸ். இதான் 3 கனி, முக்கியமான கனி. லவ், ஜாய், பீஸ். அன்பு, சந்தோஷம், சமாதானம். இந்த 3 கொடுத்து கொண்டே இருப்பேன். நான் நீதிமான். லவ் வெளிப்படும், சந்தோஷம் வெளிப்படும், சமாதானம் வெளிப்படும். என்னை பார்க்கிறவங்க சிரிப்பாங்க. ஹalleluya. சந்தோஷத்தை கொடுப்பேன். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. போன வாரம் மதுரை சபை, ஒரு சபைக்கு போயிருந்தா ஒரு 15
முன்னால இருந்த ஒரு 10 பேர் ஒரே ஜாய். அந்த ஜாய் எனக்கு பயங்கர ஜாய் கொடுத்துருச்சு. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை வாங்கி வாங்கி சிரிக்க சிரிக்க நான் சொன்னேன், என்னால முடிக்கவே முடியல. 10:30 கேட்கிறேன், மணி 10:45 ஆயிடுச்சு. மணி என்னன்னா 10:30 முடிப்போம்ன்றாங்க. என்னத்தை முடிக்காப்பா, 10:45 ஆயிடுச்சு. நல்ல வேளை 11 மணி வரைக்கும் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அப்படி சிரிக்கிற சபைக்காக கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா, சரிங்க சரிங்க. அப்படியா, கனி கொடுக்கிறவங்க நாங்கெல்லாம், ஜாய் கொடுக்கிறவங்க. ஹல்லேலூயா, ஆமென். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஏன் எனக்கு இந்த ஜாய்? எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். நான் ஸ்பெஷல் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை நினைத்து காலையில எழும்பி ஜெபிக்கிற போது இதுதான் எனக்குள்ள வந்தது. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஐ ஆம் ஸ்பெஷல். எவ்வளவு பெரிய ஏரியாவில் உன்னை தெரிந்து கொண்டார் சொல்லுங்க. என்னை தெரிந்து கொண்டார். சங்கீதம் 4:3 பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, அவருக்கென்று. 135 சங்கீதம் 5 வசனம் சொல்லுது, யாக்கோப்பை தமக்கென்றும் இஸ்ரவேலை, அதான் திரும்பவும் தமக்கென்று யாக்கோப்பை. கர்த்தர் யாக்கோப்பை தமக்காக இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, நீ தான் அந்த யாக்கோப்பு, நான் தான் அந்த இஸ்ரவேல். தமக்காக தெரிந்து கொண்டார், தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார். ஆங்கிலத்தில் இருக்க ஸ்பெஷல் ட்ரெஷர் இருக்கு அந்த இடத்துல. அப்படின்னா நீ ஒரு தனிப்பெரு சொத்து அவருக்கு. நீ தான் அவருக்கு சத்து. உலகமே எவ்வளவு பெரிதா இருந்தாலும் நீ தான் அவருடைய சொத்து. கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா, 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 ஏசையா. எதற்காக தெரிந்து கொண்டார் என்று 2 வசனம் சொல்லி ஹல்லேலூயா அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். Thank you. மீண்டும் ஒரு விசை கை தட்டுங்க. ஹல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதே பக்கம் தான் 135க்கு முதல்ல சங்கீதம் 132 தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லி அப்படியே ஜெபித்து முடிக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த 13 132 13 தேங்க் யூ. அதே பக்கம் 135க்கு முன்னால சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. வாசஸ்தலமாக என்னை தெரிந்து கொண்டார். சொல்லுங்க. அது இன்னொரு நல்ல புரியுறாப்புல சொல்ல போனா அவருடைய தங்கும் இடமாக என்னை தெரிந்து கொண்டார். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, தங்கும் இடம்னா. அவர் தங்கும் இடம் எது? தங்கும் இடம் எது? அந்த கோவில் இல்ல, இந்த கோவில் இல்ல, அந்த மலை இல்ல, இந்த மலை இல்ல. ஜனங்களை ஏமாற்றப்படுறாங்களா? அங்கே போ, இங்கே போ, இங்கே வா, அங்கே போ, அங்கே இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய வேதம் சொல்லுது, நான் தான் அவர் தங்குமிடம். ஏசையா, ஏசையா, நிச்சயத்தோடு உங்களை அனுப்புறேன். நீதிமான் ஆகிட்டீங்க, அதனால அவர் உங்களுக்குள்ள தங்கு ரெண்டு சொல்லலாம். தங்குமிடம் நீங்க மாறினதுனால நீதிமானா மாறிட்டீங்க. நம்மை தங்குமிடமாக அவர் தெரிந்து கொண்டதுனால. அந்த அடுத்த வசனம் கூட என்ன சொல்லுது? என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். சொல்லுங்க, என்றென்றைக்கும் நான் தங்குமிடம். இது மிகப்பெரிய சத்தியம். உள்ள வந்துட்டாருல, போக மாட்டாரு, உள்ளவே இருப்பாரு. சொல்லுங்க, என்றென்றைக்கும் தங்குமிடம், என்றென்றைக்கும் தங்குமிடம். ஏசையா, 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 சொல்லுங்க,
என்றென்றைக்கு தங்குமிடம். என்றென்றைக்கும் தங்குமிடம். ஹalleluya. ஹalleluya. இதை நான் விரும்பினபடியா, இதை நான் விரும்பினபடியா, என் மேல அவருக்கு விருப்பம்னு சொல்லுங்க. என் மேல அவருக்கு விருப்பம். நான் கருப்பா இருந்தாலும் என் மேல விருப்பம். கை தட்டுங்க. கருப்பா இருந்தாலும் என் மேல அவருக்கு. எல்லாரும் கருப்புன்னு பாக்குறாங்க. ஹalleluya. நான் தான் பருப்பு. ஆமென். உலகத்துக்கு டேஸ்ட் கொடுக்கிற பருப்பு நான் தான். ஆமென். கருப்பா இருக்கு நல்ல செய்தி சொல்றேன். ஹalleluya. ஹalleluya. என் மேல அவருக்கு பிரியம். என் மேல அவருக்கு பிரியம். அதனால வாசம் பண்ணுகிறா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடு, நான் உன்னை விட்டு விலகு. தேங்க்யூ அப்பா. எத்தனை பேர் இதை ஆமேன்னு சொல்லுவீங்க? ஹalleluya. வந்ததுனால தான் அடுத்த வசனம் சொல்லுது. அதுல ஆசீர்வதிப்பேன், ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன், அப்பத்தால திருப்தியாக்குவேன். ஏற்கனவே அதை பார்த்தேன் இல்லையா? அவர் வந்ததுனால ஒரு திருப்தியான வாழ்வு. தம்பி சொன்னது போல அவங்க அது சரியில்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் வாயில. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு திருப்தியான வாழ்வு. திருப்தியான வாழ்வு. இயேசு உள்ள இருக்கிறாரு. இயேசு உள்ள இருக்கிறாரு. என் ஆகாரத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கிறாரு. அவருடைய அப்பமாகிய மன்னாவால திருப்தி ஆக்குறாரு. அவருடைய அப்பமாகிய மன்னாவால. ஹalleluya. ஹalleluya. அடுத்த வசனம் சொல்லுது, ஆசாரியருக்கு ரட்சிப்பை உடுத்துகிறார். ரட்சிப்பு என்றால் என்ன? அவருடைய விடுதலை. சொல்லுங்க, விடுதலை. விடுதலை. உள்ள வந்ததுனால நோயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, விடுதலை, ஆபத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாதாளத்திலிருந்து விடுதலை. எத்தனை முறை நான் இங்க இருந்து சொல்லி இருப்பேன் விடுதலை. அஞ்ச காட்டுங்க. அஞ்சில் இருந்து எனக்குள்ள இருக்கிறதுனால விடுதலை, விடுதலை, விடுதலை. எனக்கு விடுதலை, 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 ஒரு விடுதலை, விடுதலை, விடுதலை. எனக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. நோயில் இருந்து விடுதலை, பேயில் இருந்து விடுதலை, நோயில் இருந்து விடுதலை, இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பாதாளத்தில் இருந்து விடுதலை, பரலோகம், பாதாளத்தில் இருந்து விடுதலை, பரலோகம், விடுதலை, விடுதலை, விடுதலை. நமக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. எப்போதும் விடுதலை, விடுதலை, விடுதலை. ஆமென். நமக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசையா, இயேசையா, glory, glory, இயேசையா, glory, 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 glory. அப்படிதான் சிரிக்கணும். இயேசையா, glory, glory, glory. சிரிக்கிறவங்கள புரண்ட glory, glory, glory. ஆனது இயேசையா, glory. விடுதலையால உடுத்துகிறான். நான் விசுவாசிக்கிறேன். உடுத்துகிறான். எதால? விடுதலையால உடுத்துகிறான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, விடுதலையால். விடுதலையால் உடுத்துகிறான். காட்டுங்க. என் ட்ரெஸ்ஸே விடுதலை தான். ஆமென். நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை, ஆமென். சாபத்திலிருந்து விடுதலை, ஆமென். பாதாளத்திலிருந்து விடுதலை. இயேசுவே எனக்கு ட்ரெஸ்ஸா வந்துட்டாரு. இயேசுவே எனக்கு ட்ரெஸ்ஸா வந்துட்டாரு. இயேசையா, 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 இயேசையா. Thank you அப்பா. இயேசையா, இயேசையா. அதனாலதான் அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். சொல்லுங்க, கெம்பீரிப்போங்க. மிகவும், மிகவும். நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள், மிகவும் கெம்பீரிப்போம். சத்தமா பாடுவோம், சத்தமா பாடுவோம்.
கம்பீரம் என்றால் என்ன? சப்தமாய் பாடுவோம். சப்தமாய் பாடுவோம். சொல்லுங்க, ஏசையா 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 Thank you. ஏசையா ஏசையா. ஏன் நாங்க சப்தமா பாடுறோம்? ஏன் கம்பீர சப்தம்? சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? காரணம் எங்களுக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்கிறார். நான் தான் அவர் தங்குமிடம். ஆமென். நான் தான் தங்குமிடம். ஆமென். ஆசாரியனை ஆக்கிட்டாரு, பரிசுத்தவனா மாத்திட்டாரு. கம்பீரிக்கிறோம். ஆமென். சப்தமிடுறோம். சப்தமிடுறோம். ஹalleluya. ஹalleluya. கடைசி வசனம் சொல்லி முடிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கொம்பு முளைக்க பண்ணுகிறார். கொம்பு முளைக்க பண்ணுகிறார். விளக்கை எரிய செய்கிறார். விளக்கை எரிய செய்கிறார். கிரீடம் பூக்க செய்கிறார். கிரீடம் பூக்க செய்கிறார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அர்த்தம் என்ன? வளர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. கொம்பு முளைக்குது. கொம்பு முளைக்குது. அவருடைய வல்லமை இப்ப இருப்பதை விட இப்படி காட்டுங்க. 1000 மடங்கு 1000 மடங்கு என்னில ஆமென் பெருகுமா? பெருகும் 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 அவருடைய வல்லமை. வல்லமை. வசனம் சொல்லுது, பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே சன்னதி கர்த்தருடைய சன்னதியில் காணப்படுவார்கள். சொல்லுங்க, பலத்தின் மேல் பலன். பலத்தின் மேல் பலன். இந்த நாட்களிலே என் கொம்பு அதான் கொம்பு. கொம்பு பலத்தின் மேல் பலன். பலத்தின் மேல் பலன். ஏன் காரணம் என்ன? எனக்குள்ள இருக்கிறார். என் தகப்பன் தங்கும் இடமாய் மாற்றி விட்டார். அதுவும் அந்த வசனம் மறக்காது. என்றென்றைக்கும் சொல்லுங்க. என்றென்றைக்கும். எப்படி எழுமுங்க பார்க்கலாம். என்றென்றைக்கும் சொல்லுங்க. என்றென்றைக்கும். ஏசையா ஏசையா. glory glory. Jesus name. Hallelujah. Thank you அப்பா. Thank you. Jesus name. என்றென்றைக்கும் தங்குமிடம். ஆமென். என் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். உன் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான். ஆமென். ஒரு நாள் அணையாது. ஆமென். காரணம், அவர் விளக்காய் வந்திருக்கிறார், வெளிச்சமாய் வந்திருக்கிறார். நீ பிரகாசிக்கிற விளக்கு, அது உலகத்துக்கு வெளிச்சம். நீ மறைந்திருக்க போறதில்லை. இப்ப நீ மறைந்திருக்கிற ஒரு கிராமத்துல ஒரு சாதாரணவளா காலம் வரும். அவரோடு நீ கூட இருக்க இருக்க நீ வெளிச்சமாய் பிரகாசிப்பா. உன் பிரகாசம் உலகத்துக்கு தெரியும். ஏசையா 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 ஏசையா. Thank you அப்பா. ஏசையா Thank you அப்பா. ஏசையா. நீ ஒரு ஸ்பெஷல். நான் ஸ்பெஷல். ஸ்பெஷலே சொன்னாரா? அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என் ஆவியால் அவனை நிரப்பி இருக்கிறேன். சகல வேலைகளை யூகித்து செய்ய ஞானம், புத்தி, அறிவு உண்டாக நான் கூட வந்திருக்கிறேன். அதான் அர்த்தம். ஆவியால நிரப்பினேன்னு சொல்றது என்ன அர்த்தம்? நானே வந்துட்டேன் ஆவியாக. நானே உனக்குள்ள வந்திருக்கிறேன். சகல வேலைகளையும், குறிப்பா அந்த கிச்சன் சமையல் வேலைகளையும் யூகித்து செய்ய. சில பேர் அபிஷேகித்து சமைச்சு கொடுத்தா எனக்கு பயங்கர டேஸ்டா இருக்கும். சில பேர் சில ஊழியக்காரியை சமைச்சு கொடுத்தா வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். எங்க செல்லா ஊழியக்கா தானே சமைச்சு கொடுக்குறது வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி யாரு சமைக்கிறாங்களோ அது பயங்கர டேஸ்டா இருக்கு. உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க, ஜெபம் பண்ணி எனக்கு கொடுப்பா, அது உப்பு குறைவா இருந்தா நல்லா இருக்கும் பட்சம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா ஏசையா ஏசையா
பெரிய ஊழியக்காரி, ஆனா சமைக்கிறதுல ஆமென். அவ சமைத்து கொடுக்கும்போது நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது வித்தியாசமாவே இருந்தது. ஏன் அப்படின்னா ஜபத்தோட சமைக்கிறா. ஆமென். அல்லேலூயா. அப்ப சகல வேலைகளையும், குறிப்பா சகல சமையல் வேலைகளை உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஆமென். நீங்க உங்க பிசினஸ் வேலைகளை ஆமென். யூகித்து செய்ய, யூகித்து ஞானம், ஞானம், புத்தி, புத்தி, அறிவு உண்டாகும்படி ஆமென். நான் உங்களிடம் வந்திருக்கிறேன். அதான் அர்த்தம். ஆமென். ஆமென். பார்க்கலாம். Thank you அப்பா. ஞானம் தருகிறவரே, புத்தி அறிவு எங்களுக்கு தருகிறவரே, தரும்படியா எங்களிடத்தில் வந்திருக்கிறவரே, நாங்க ஸ்பெஷல், நாங்க ஸ்பெஷல், நாங்க ஸ்பெஷலே. ஸ்பெஷலே. நேரம் ஆச்சு, 4:45 ஆச்சு. நான் 10:30 முடிக்கணுமோ? சரி, இன்னும் விடுவான் தம்பி, இவன் படாலு. அல்லேலூயா. முடிச்சிடையா, சந்தைக்கு வந்துடாம. அல்லேலூயா. ஆமென். கைதடி சிரிங்க பார்க்கலாம். ஏசாயா, 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 ஏசாயா. அப்படியே பிளஸ் பண்ணி அனுப்புறேன். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் சீசன், இந்த நாட்கள்ல பூரிகை ஊதுங்க, வசனத்தை சொல்லுங்க, ஆமென். விசுவாச வாழ்க்கையை பேசுங்க. அல்லேலூயா. ஜெயத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நடக்கும். தேங்க்யூ அப்பா. கடைசியா தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. முடிச்சிடவா? நீ வரியா? தடைகளை உடைத்தீரையா. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. தள்ளாட விடவில்லை. ஓ, இருக்கா? சரி. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து ஏற்றினீரே. தேங்க்யூ அப்பா. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை